புதுச்சேரியில் கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், 21 ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியலில் பல்வேறு மாற்றங்கள் கீழ்கண்ட காரணங்களாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தொடர்ச்சியான இடமாற்றம், இதனால் ஒரு வாக்காளர் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இறந்த வாக்காளர்கள் நீக்கப்படாதது, வெளிநாட்டவர்களின் தவறான சேர்ப்பு, பொதுவாக பங்களாதேஷிலிருந்து அந்த அண்டை நாடுகளிலிருந்து அந்த முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய பேர் அண்டை நாடுல நம்மளுடைய கல்கட்டா போன்ற மாநிலம், பீகார் போன்ற மாநிலம் குடியேறியிருக்கிறாங்க. இது நாட்டுக்கு விரோதமான செயல். அதான் அண்டை நாடுகளிலிருந்து வந்திருக்கிறவங்களை தீவிரமாக கண்டுபிடித்து அவருடைய வாக்காளர்களை நீக்கிறோம். இது குறித்து எந்த புரிதலும் இல்லாமல் திமுக காங்கிரஸ் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் செய்து வரும் திமுக காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது வாக்கு திருட்டா என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட ராமலிங்கம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி என்பது மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டார். பிரபல தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் தீபாவளிக்காக வீட்டு உபயோகப் பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தது உண்மைதான், ஆனால் அதை நாங்கள் திருப்பி வழங்கிவிட்டோம் என்று குறிப்பிட்ட அவர், சார்லஸ் மார்டினுடன் பாஜகவினருக்கு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. அதையும் மீறி அவருடன் தொடர்பில் இருந்தால் அவர்கள் மீது மேலிட உத்தரவுப்படி கட்சி விதிமுறைகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் பாஜகவில் தான் இருக்கிறார், ஆனால் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை அவர் பேசி வருவதாக தகவல் வந்துள்ளது. இது குறித்தும் தலைமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி யார் செயற்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தொடர்கிறது. வருகின்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையாக வெற்றி பெறுவோம் என்றும் ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்தார்.